வரவிருக்கும் சுங்கை பகாப் இடைத்தேர்தலில் பக்காத்தான் ஹராப்பான் வேட்பாளர் யார் என்பது குறித்து அடுத்த வாரம் அறிவிக்கப்படும் என்று பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். பக்காத்தான் தலைவருமான அவர் வேட்பாளர் தொடர்பான பெயர்களை சுருக்கமாக பட்டியலிட்டுள்ளதாகவும் அவர்களில் பலர் அந்த இடத்திற்கு போட்டியிட தகுதி பெற்றுள்ளதாகவும் கூறினார். கடவுள் சித்தமானால் அடுத்த வாரம் அதை அறிவிப்போம் என்று பிரதமர் செய்தியாளர்கள் மத்தியில் தெரிவித்தார். கடை உரிமையாளருக்கும் வாடிக்கையாளருக்கும் இடையே ஏற்பட்ட கைகலப்பு தொடர்பான காணொளி சமூக வலைதளங்களில் பரவியதை அடுத்து சம்பந்தப்பட்ட இருவரையும் தடுப்பு காவலில் வைத்து விசாரித்து வருவதாக சப்ராங் பிராய் மாவட்ட காவல்துறை ஆணையர் ஹெல்மி ஆரிஸ் தெரிவித்துள்ளார். மது போதையில் வாடிக்கையாளர் கடையில் பிரச்சனை செய்ததால் கைகலப்பில் ஈடுபட்டதாக முதல் கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. சப்ராங் ஜெயா கடையில் கைகலப்பில் ஈடுபட்ட இருவரையும் நேற்று இரவு புக்கிட் மெத்தாஜாமில் கைது செய்ததாக ஹெல்மி ஆரிஸ் தெரிவித்தார். இது தொடர்பான காணொளி சமூக வலைதளங்களில் பரவியதை அடுத்து நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. போர்ட் கில்லான் துறைமுகம் வழியாக போலி ஆவணங்களுடன் கடத்தல் பொருட்களை இறக்குமதி செய்த 7 பேரை மலேசிய லஞ்ச ஊழல் தடுப்பு ஆணையமான MACC கைது செய்துள்ளது. சுமார் 3.5 பில்லியன் வரி ஏய்ப்பு செய்த நிறுவனம் தொடர்பான குற்றத்திற்காக அந்த 7 பேரும் இன்று புத்ராஜயா மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டனர். கைது செய்யப்பட்ட 7 பேரில் ஒருவர் அரசு ஊழியர் என்பது தெரிய வந்துள்ளது. கில்லான் துறைமுகம் வழியாக 19 கொள்கலன்களை சுங்கத்துறையினர் தடுத்து வைத்தது தொடர்பாக அவர்களை விசாரிப்பதற்கு 5 நாள் தடுப்பு காவல் உத்தரவை நீதிமன்றம் பிறப்பித்துள்ளது. பத்து பகாட் கடல் வழியாக மலேசியாவுக்குள் சட்டவிரோதமாக நுழைய முயன்ற 6 இந்தோனேசியர்களை கடல்சார் பாதுகாப்பு படையினர் கைது செய்தனர். அவர்களிடமிருந்து 2 எந்திர படகுகளும் ஆயுதங்களும் பறிமுதல் செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. போலி ஆவணங்கள் மூலம் சர்வதேச கடல் பரப்பை கடக்க முயன்ற போது அவர்கள் கைது செய்யப்பட்டதாக கடல்சார் பாதுகாப்பு படையினர் தெரிவித்தனர். உள்ளூர் பச்சரிசியின் உச்சவரம்பு விலையை உயர்த்துவது தொடர்பாக சம்பந்தப்பட்ட தரப்பினருடன் விவசாயம் மற்றும் உணவு பாதுகாப்புத்துறை அமைச்சு பேச்சுவார்த்தை நடத்தி வரும் நிலையில் விரைவில் அதற்கான தீர்வு காணப்படும் என்று விவசாயம் மற்றும் உணவு பாதுகாப்புத்துறை அமைச்சர் முகமது சாபு தெரிவித்துள்ளார். இவ்விவகாரம் எல்லா தரப்பினரையும் உள்ளடக்கியது என்பதால் முடிவு செய்வதில் கால தாமதம் ஏற்பட்டுள்ளதாக அவர் கூறினார். போர்ட் கில்லானில் சுமார் 3.5 பில்லியன் ரிங்கிட் வரி வருவாயை இழப்பு செய்த கடத்தல் தொடர்பாக சம்பந்தப்பட்ட கடத்தல் கும்பலின் பின்னணியில் சிங்கப்பூர் குடியரசைச் சேர்ந்த ஒருவரை மலேசிய லஞ்ச ஊழல் தடுப்பு ஆணையமான MACC அடையாளம் கண்டுள்ளது. எரிசக்தி ஆணையம், மலேசிய தனிமைப்படுத்தல் மற்றும் ஆய்வு சேவைகள் துறை போன்ற பல ஏஜென்சிகளிடமிருந்து இறக்குமதி அனுமதி தேவைப்படும் பொருட்களுக்கான வரி மற்றும் இறக்குமதி அனுமதிகளை செலுத்துவதை தவிர்ப்பதற்காக சிண்டிகேட் சுங்க படிவங்களில் தவறான அறிவிப்புகளை அவர் தலைமையிலான குழு செய்ததாக நம்பப்படுகிறது. மலேசியாவில் இருந்து ஹஜ் புனித யாத்திரை மேற்கொண்ட மேலும் 2 பயணிகள் இறந்துள்ளதாகவும் அவர்களுடன் சேர்த்து மொத்தம் 4 பேர் ஹஜ் புனித யாத்திரையின் போது இறந்துள்ளதாகவும் மலேசிய ஹஜ் தூதுக்குழுவின் தலைவர் டதஸ்ரீ சைட் சாலே சையத் அப்துல் ரஹ்மான் உறுதி செய்தார். கெடா அலோஸ்டாரை சேர்ந்த கசாலி அமாட் என அடையாளம் காணப்பட்ட 71 வயதான ஆண் பயணி சிறுநீரக செயல் இழப்பு மற்றும் அடிவயிற்றில் இரத்த நாளங்கள் அடைப்பு காரணமாக காலமானார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மற்றொரு நபரான திரங்கானுவின் ஜெர்தே பகுதியை சேர்ந்த 53 வயதான நர்மாடியா மாட் அலி நுரையீரல் தொற்று நோயால் உறுப்பு செயலிழந்து மாண்டதாக டதஸ்ரீ சைட் சாலே சையத் அப்துல் ரஹ்மான் உறுதி செய்தார். வயதானோர் மக்கள் தொகையை நோக்கி மலேசியா நகர்கிறது என்பதை ஒப்புக்கொண்டுள்ள சுகாதாரத்துறை அமைச்சர் டதஸ்ரீ டாக்டர் ஜுல்கிஃப்லி அமான் முதியோருக்கான மருத்துவர்களின் பற்றாக்குறையை நிரப்ப வேண்டிய அவசியம் உள்ளது என்று தெரிவித்துள்ளார். முதியோர் மருத்துவத்தில் நிபுணத்துவம் பெறுவதற்கு அதிக மாணவர்களை ஊக்குவிப்பதற்காக அதை ஊக்குவிப்பது குறித்து ஆலோசித்து வருவதாக அவர் கூறினார். தாங்கள் தற்போது முதியோர் நிபுணர்களின் பற்றாக்குறையை எதிர்கொள்வதாகவும் அவர்களில் 33 பேர் மட்டுமே பொது சுகாதார வசதிகளில் பணிபுரிவதாகவும் அவர் கூறினார். கடந்த மாதம் வங்காளதேசத்தைச் சேர்ந்த ஒருவரிடம் கொள்ளையடித்த குற்றச்சாட்டில் 4 நண்பர்கள் குற்றமற்றவர்கள் என்று செஷன்ஸ் நீதிமன்றத்தில் இன்று தெரிவித்தனர். 26 வயது எம் நந்தினி, 28 வயது எஸ் லாவண்யா, 23 வயது ஜே தனேஷ் மற்றும் 40 வயது எம் அழகேந்திரன் ஆகியோர்
அலி சைத் என்ற வங்காளதேச பிரஜைக்கு சொந்தமான 400 வெள்ளி ரொக்கப்பணம் மற்றும் மொபைல் போனை கொள்ளையடித்ததாக குற்றம் சாட்டப்பட்டது. பிரிக்ஃபீல்ட்ஸில் உள்ள RHB வங்கி ATM-இல் மே 12ஆம் தேதி இரவு 9:31 மணி அளவில் இச்சம்பவம் நிகழ்ந்துள்ளது. அவர்கள் மீது குற்றவியல் சட்டம் பிரிவு 395 கீழ் குற்றம் சாட்டப்பட்டது. இது அதிகபட்சமாக 20 ஆண்டுகள் வரை சிறை தண்டனையை வழங்குகிறது. வரும் ஞாயிற்றுக்கிழமை வரை பல மாநிலங்களில் இடியுடன் கூடிய கனமழை பெய்யும் என்று மலேசிய வானிலை ஆய்வு மையமான மெட் மலேசியா தெரிவித்துள்ளது. தீபகற்பத்தில் பல மாநிலங்கள் மற்றும் சபா சரவாவில் சில பகுதிகளில் இடியுடன் கூடிய கனமழை பெய்யும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சபாவில் மேற்கு கடற்கரை, தாவாவ், சண்டாக்கான் மற்றும் கூடாட் ஆகிய பகுதிகள் இடியுடன் கூடிய மழையால் பாதிக்கப்படும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. மேலும் லபுவானில் பெரும்பாலான இடங்களிலும், சரவாவில் கூச்சிங், சரிக்கை, சிபு, முக்கா, பிந்துலு, கபிட், மீரி மற்றும் லிம்பாங்கிலும் கனமழை பெய்யும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாளை கடா, பினாங்கு மற்றும் பேரா ஆகிய மாநிலங்களில் மழை பெய்யும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதே நேரத்தில் பஹாங், ஸ்லாங்கூர், கோலாலம்பூர், புத்ராஜயா, நெகிரி செம்பிலான், மலாக்கா மற்றும் ஜொகூர் ஆகிய பகுதிகளில் இடியுடன் கூடிய கனமழை பெய்யும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஞாயிற்றுக்கிழமை ஸ்லாங்கூர், நெகிரி செம்பிலான், மலாக்கா, ஜொகூர், பெர்லிஸ், கடா, பஹாங் மற்றும் கோலாலம்பூரில் இடியுடன் கூடிய கனமழை பெய்யும் சாத்தியம் இருப்பதாக மெட் மலேசியா தெரிவித்துள்ளது. தமிழ் மலர் செயலி நம் சமுதாயத்தின் உரிமை குரலாய், உண்மையின் வாசமாய், மக்களுக்காக நாளும் மலர்கிறது தமிழ் மலர் நாளிதழ். சமரசம் இன்றி சத்தியத்தின் பாதையில் வெற்றி நடை போடும் தமிழ் மலரின் இன்னொரு புதிய அத்தியாயமாய் தமிழ் மலர் செயலி இப்போது அறிமுகமாகவிருக்கிறது உங்களுக்காக. மலேசியாவின் ஆக சிறந்த தமிழ் ஊடகமாய் உள்ளூர் தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மலர்கிறது தமிழ் மலர் செயலி. விரைவில் எதிர்பாருங்கள். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்குங்கள்.